அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்று பொருண்மைகளுக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய இலக்கண நூல். தமிழின் தொன்மை மிக்க முழு முதல் இலக்கண நூல். இந்த இலக்கண நூலில் முதல் பகுதியாக அமைந்திருப்பது எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தில் மொத்தம் 9 இயல்கள் இருக்கின்றன. சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்கின்றன. பொருளதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்கின்றன. ஆக தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதம் 27 இயல்களை கொண்டு அமைகின்றது. இந்த 3 அதிகாரங்களில் முதல் அதிகாரமாக அமைவது எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல்கள் என்பன நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்று சொல்லக்கூடிய 9 இயல்களை கொண்ட அதிகாரம்தான் எழுத்ததிகாரம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தின் முதல் அதிகாரம். இந்த எழுத்ததிகாரத்தின் 9 இயல்களில் முதல் இயலாக அமைவது நூன்மரபு. இந்த நூன்மரபு என்று சொல்லக்கூடியதை பிரித்து எழுதுகின்ற பொழுது நூல் கூட்டல் மரபு என்று எழுதுவர். இந்த நூல் கூட்டல் மரபு என்பதுதான் சேர்த்து எழுதுகின்ற பொழுது நூன் மரபு என்ற சொற்றொடராக மாறுகிறது. இந்த நூன் மரபில் தொல்காப்பியர் தனி நின்ற எழுத்துக்களின் இலக்கணங்களை முன்னோர் வழி நின்று விளக்கிச் செல்வதனால் அவ்வியலுக்கு நூன் மரபு என்று ஆயிற்று என்பதாக உரையாசிரியர்கள் விளக்கம் கூறுவார்கள். அப்ப இந்த நூன் மரபு என்று சொல்லக்கூடிய இயலில் தொல்காப்பியர் 33 நூற்பாக்களில் இந்த நூன் மரபு செய்திகளை விளக்கிச் செல்கின்றார். அதாவது தனி நின்ற எழுத்துக்களினுடைய மரபுகளை 33 நூற்பாக்களில் நூன்மரபு என்ற இயலில் விளக்கிச் செல்கின்றார். ஆக இந்த 33 நூற்பாக்களில் தொல்காப்பியர் தனி நின்ற எழுத்துக்களுடைய மரபுகளாக எவற்றையெல்லாம் விளக்கிச் செல்கிறார் என்று பார்த்தோமானால், எழுத்து எனப்படுபவை என்பது குறித்தும், எழுத்துக்களின் ஒளி மரபு பற்றியும், உயிர் மற்றும் மெய் எழுத்துக்களின் முறைமை பற்றியும், எழுத்துக்களின் வரி வடிவத்தை பற்றியும், மெய்யெழுத்துக்களின் மூவிகன பாகுபாடுகளை குறித்தும், மெய்மயக்கம் வருகை முறை குறித்தும், சுட்டெழுத்து மற்றும் வினா எழுத்து குறித்தும் விளக்கிச் செல்கின்ற தொல்காப்பியர் ஒலி அளவு இறந்து ஒலித்தல் குறித்தும் இந்த நூன் மரபு என்று சொல்லக்கூடிய இயலில் எழுத்துக்களினுடைய மரபுகளை முன்னோர் வழி நின்று விளக்கிச் சொல்கின்றார். எழுத்து எனப்படுபவை என்பது குறித்து தொல்காப்பியர் முதல் 2 நூற்பாக்களில் விளக்குகின்றார். எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இழுவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. எழுத்து என்று சொல்லப்படுபவை அகர முதல் நகரம் இறுதியாக உள்ள 30 என்று சொல்லுவர். அந்த 30ஐ தனித்து வரல் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவர். நன்னூலாருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் முதல் எழுத்து என்று குறிப்பிடுவர். சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே என்று சொல்லப்படுவது சார்ந்து வரல் எழுத்துக்கள். நன்னூலாருடைய வார்த்தையில் கூறுவதாக இருந்தால் சார்பெழுத்துக்கள். ஆக எழுத்து என்று சொல்லப்படுவை 30, அவை அகரம் தொடக்கமாக நகரம் முடிய உள்ள எழுத்துக்கள்.
சார்ந்து வரல் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுபவை 3. அவை எவை? குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பாற் புள்ளியும். ஆக சார்ந்து வரல் எழுத்துக்கள் 3. அவை குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பாற் புள்ளியும். தொல்காப்பியர் சார்ந்து வரல் எழுத்துக்கள் தான் சொல்றாரு. இந்த நூற்பாவிற்கு உரை எழுதுகின்ற இளம்போனர் சார்பெழுத்துக்கள் சொல்றாரு. பின்னாடி வந்த நன்னூல் சார்பெழுத்துக்கள் என்று குறிப்பிடுகிறது. தொல்காப்பியர் 3 எழுத்துக்களை சார்ந்து வரல் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகின்றார். பின்னைய இலக்கண நூலான நன்னூல் சார்பெழுத்துக்களாக 10 வகைகளை பட்டியலிடுகிறது. இந்த சார்பெழுத்துக்களுக்கு தொல்காப்பியனுடைய வழியில் குறிப்பிடுவதாக இருந்தால் எழுத்தோர் அன்ன எழுத்துக்கள் என்றும் குறிப்பிடலாம். அகர முதல் நகர இருவாயுள்ள 30 எழுத்துக்கள், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பாற் புள்ளியும் ஆகிய 3 எழுத்தோர் அன்ன எழுத்துக்கள் என்றும் குறிப்பிடலாம். ஆக முதல் 2 நூற்பாக்களில் தொல்காப்பியர் எழுத்து எனப்படுபவை குறித்து விளக்கிச் செல்கின்றார். அந்த 30 எழுத்துக்களுள் ஓரளவு இசைக்கும் எழுத்துக்களுக்கு குற்றெழுத்து என்று பெயர். அக்குற்றெழுத்துக்கள் 5. அவை அ, இ, உ, ஏ, ஓ என்னும் அப்பால் 5 ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அப்போ ஓரளவு இசைக்கக்கூடியதற்கு குற்றெழுத்து என்று பெயர். அவை 5 எழுத்துக்கள். அவை 5 எழுத்துக்கள் என்பன அ, இ, உ, ஏ, ஓ ஆகியனவாகும். அப்ப குற்றெழுத்துக்களை குறிப்பிடுகின்ற தொல்காப்பியர் ஈரளவு இசைக்கும் 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நெட்டெழுத்து என்ப, நெட்டெழுத்து என்று சொல்லுவர். அப்ப நெட்டெழுத்துக்கள் எத்தனை? 7. அவை ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்பன என்று குறிப்பிடுகின்ற தொல்காப்பியர் தமிழ் மொழியில எழுத்துக்கள் என்று சொல்லப்படுபவை அகரம் தொடக்கமாக நகரமுடிய உள்ள 30. இந்த 30 எழுத்துக்கள்ல தனி நின்ற எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று மூவளவு இசைக்குமா என்று கேட்டோமானால் மூவளவு இசைத்தல் இல்லை. ஒரு மாத்திரை ஒலிக்கும், 2 மாத்திரை ஒலிக்கும். ஆனா 3 மாத்திரை ஒலிக்கக்கூடிய ஓர் எழுத்து தமிழில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. தனி நின்ற எழுத்து மூவளவு இசைத்தல் இன்றே. தொடர் பாருங்க, மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே. அகரம் தொடக்கமாக நகரமுடிய உள்ள 30 எழுத்துக்கள்ல எந்த ஒரு எழுத்தும் மூவளவு 3 மாத்திரை அளவு ஒலிக்குமா என்று சொன்னால் இன்றே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நீங்க நீட்டி ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்பதை அடுத்த நூற்பாவில் குறிப்பிடுகின்றார். நீட்டம் வேண்டின் அவ் அளவுடைய கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர். 2 மாத்திரைக்கு மேல் நீட்டம் வேண்டின், நீட்டி ஒலிக்க வேண்டுமாயின் ஆ அளவுடைய நெட்டெழுத்திற்கு இனமான குற்றெழுத்தை இட்டு எழுதுதல் வேண்டும், ஒழித்தல் வேண்டும் என்மனார் புலவர் என்று சொல்லுவர் புலவர். அதான் அளபடை என்று சொல்லக்கூடியது. இந்த அளபடை என்று சொல்லக்கூடியது இலக்கண கலைச்சொல். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் இவையெல்லாம் இலக்கண கலை சொற்கள். தனித்து வரல் எழுத்துக்கள், சார்ந்து வரல் எழுத்துக்கள் என்பன எல்லாம் இலக்கண கலைச்சொல், கிராமட்டிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுவோம். எப்படி அறிவியல் துறையில கலை சொற்கள் இருக்கின்றன. பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா, இயற்பியல் பாத்தீங்கன்னா மீட்டர், ஓம், ஆம்பயர் இவையெல்லாம் இயற்பியல் கலை சொற்கள். அது மாதிரி நம்ம தமிழிலும் இலக்கணத்துல சில கலை சொற்கள் இருக்கின்றன. சார்பெழுத்து, முதல் எழுத்து, சார்ந்து வரல் எழுத்து, தனித்து வரல் எழுத்து, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம், அளபடை, இந்த இசைத்தல் இவை எல்லாமே கலை சொற்கள். அந்த கலை சொற்களுக்கும் பொருள் உண்டு. ஆக அகரம் தொடக்கமாக நகரமுடிய உள்ள
30 எழுத்துக்கள் தனித்து நின்று ஓரளவை இசைக்கும் அல்லது ஈரளவை இசைக்கும். குற்றெழுத்தா இருந்தா ஓரளவு இசைக்கும், நெட்டெழுத்தா இருந்தா ஈரளவு இசைக்கும். அப்ப 2 மாத்திரைக்கு மேல ஒலிக்குமா என்று பார்த்தோம்னா எந்த ஒரு தனி எழுத்தும் இல்லை. அதைத்தான் தொல்காப்பியர் மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே என்று குறிப்பிட்டு அடுத்து சொல்ற, நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர். ஒருவேளை நீட்டி ஒலிக்கும் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுங்க, நெட்டெழுத்துக்கு பக்கத்துல அந்த நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்தை சேர்த்து ஒலித்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த செய்தி வரலையே நாம பார்த்தோம். நம்ம அதே சமயத்துல மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரை சொல்ல வருகின்ற பொழுது, மெய்யின் அளவே அரை என மொழிப. உயிரெழுத்துக்கள்ல ஒரு மாத்திரை ஒலிக்கக்கூடியதற்கு குற்றெழுத்து, அவை அ, இ, உ, ஏ, ஓ. அதே மாதிரி ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து 2 மாத்திரை ஒலிக்கக்கூடியதற்கு நெட்டெழுத்து என்று பெயர். அவை ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்பன. சரிங்க சார், அகர முதல் நகர இருவாய் உள்ள 30 எழுத்துக்களும் எழுத்து என்று சொல்லப்படுபவை. அதில் உயிரெழுத்துக்கள் 12க்கும் ஓரளவு வந்ததுன்னா குற்றெழுத்து என்று பெயர், ஈரளவு வந்ததுன்னா நெட்டெழுத்து என்று பெயர். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களுக்கு ஒலி அளவு என்ன என்று வருகின்ற பொழுது தொல்காப்பியர் விளக்குகிறார். மெய்யின் அளவே அரை என மொழிப. அந்த 18 மெய்யெழுத்துக்களுக்கும் அளவு அரை என சொல்லுவர், மொழிப, கூறுவர். அப்ப மெய்யெழுத்துக்கள் 18ற்கும் ஒலி அளவு அரை மாத்திரை என்று குறிப்பிடுகின்றார். சரி, அகர முதல் நகர இருவாயிலும் 30 எழுத்துக்களும் சொல்லிட்டாரு சார். இப்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடை என்று சொல்லக்கூடிய குற்றி இலிகரம், குற்றிய லுகரம், ஆயுதம் என்று சொல்லக்கூடிய 3 ஒலிகள் இருக்கின்றனவே, அதற்கான மாத்திரை என்ன என்று வருகின்ற பொழுது அடுத்த நூற்பாடு சொல்றாரு, அவ்வியல் நிலையும் ஏனைய 3. எவ்வியல் நிலையும் மெய்யின் அளவே அரை என மொழிப. அதே இயல்பு சொல்றாரு பாத்துங்க. ஏனைய 3, இங்க ஏனைய என்று சொல்லக்கூடியது குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுதம் என்று சொல்லக்கூடிய சார்ந்து வர எழுத்துக்கள் 3ற்கும் அரை மாத்திரை தான் என்று குறிப்பிட்டார். அரை மாத்திரை என்பதை அவ்வியல், எவ்வியல் மெய்யின் அளவு அரை, அதே இயல்புதான் ஏனைய 3ற்கும் நிற்கும். அப்ப சார்ந்து வரல் எழுத்துக்களுக்கு பெண்ணைய இலக்கண ஆசிரியர்கள் சார்பு எழுத்துக்கள் என்று சொன்னாங்க. இளம்பூனர் உரை எழுதுகின்ற பொழுது சார்பு எழுத்துக்கள் சொன்னாரு. அதே தொல்காப்பியர் எழுத்தோரன்ன எழுத்து என்று 2ஆம் நூற்பாடு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏனைய 3 என்று குறிப்பிடுவதனால அந்த சார்பு எழுத்துக்களுக்கு ஏனைய எழுத்துக்கள் என்று நம்ம குறிப்பிடலாம். அப்ப எழுத்து எனப்படுபவை தனித்து வரல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்களுக்குமான ஒலிவு அளவை சொல்லிட்டார். அடுத்து சார்ந்து வரல் மரபின் எழுத்துக்கள் 3, அந்த 3க்குமான மாத்திரை ஒலி அளவு சொல்லியாச்சு. இதுவரை நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேருகின்ற பொழுது உயிர்மெய் எழுத்தாக மாறும். அப்ப உயிர்மெய் எழுத்துக்கு மாத்திரை என்ன சார் என்பது குறித்து சென்ற வகுப்புல பார்த்தோம். மெய்யோடு இயையினும் உயிரியல் திரியா என்று தொல்காப்பியர் சொல்றார். அதாவது உயிரெழுத்துக்கு மாத்திரை பார்த்தோம், மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரை பார்த்தோம், சார்ந்து வர எழுத்துக்களுக்கு மாத்திரை பார்த்தோம். அதே சமயத்துல ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேருகின்ற பொழுது உயிர்மெய் எழுத்தாக மாறுகிறது. இக்கு கூட்டல் அ இஸ் ஈக்வல் டு க, க என்ற உயிர்மெய் எழுத்தாம். அந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை என்ன என்று வருகின்ற பொழுது தொல்காப்பியர் மெய்யோடு இயையினும் உயிர் இயல் திரியா என்று குறிப்பிடுகின்றார். மிக முக்கியமான நூற்பா.
மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வந்தாலும் உயிரின் ஒலி அளவு தெரியாது என்று குறிப்பிடுகிறார். அப்ப உயிரின் ஒலி இயல்பு தெரியாது என்று குறிப்பிடுவதனால அப்ப எது தெரியும் என்று சொன்னால் மெய்யின் ஒலி அளவு தெரியும். உங்களுக்கு போன வகுப்புல சொன்னேன் நான். எக்கு கூட்டல் ஆ என்று வருகின்ற பொழுது இஸ் ஈக்குவல் டு கா. அப்ப இக்குக்கு அரை மாத்திரை, அ என்பதற்கு ஒரு மாத்திரை. அப்ப இக்கு என்பதற்கு அரை மாத்திரை எப்படி கண்டுபிடிச்சீங்க? தொல்காப்பிய நூற்பா என்ன? மெய்யின் அளவே அரை என மொழிப. ஆ என்பதுக்கு ஒரு மாத்திரைன்னு சொன்னீங்களா? தொல்காப்பிய நூற்பா என்ன பார்த்தோம்னா மேல நூற்பா இருக்கும். அ இ உ ஏ ஓ என்னும் அப்பாலைனும் ஓர் அளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப என்று தொல்காப்பியர் சொன்னதனால அ என்பதற்கு ஒரு மாத்திரை. அப்ப இரண்டையும் கூட்டணும்னா 1.5 மாத்திரை வரணும் கா என்பதற்கு. ஆனா கா என்பதனுடைய மாத்திரை ஒன்றுதான். அது எப்படி தொல்காப்பியர் விளக்குறாரு? மெய்யோடு இயையினும் உயிர் இயல் தெரியா. இந்த மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து அ என்பது சேருகின்ற பொழுது இந்த அ என்ற ஒளியினுடைய அளவு தெரியாது. அதனுடைய ஒளி அளவு என்ன? ஒரு மாத்திரை. கா என்பதனுடைய மாத்திரை எவ்வளவு? அரை மாத்திரை. இப்ப ரெண்டும் சேருகின்ற பொழுது க என உயிர்மை எழுத்தாக மாறுகிறது. மாறுகின்ற பொழுது இந்த அ என்ற ஒளியின் இயல்பு தெரியாது. அப்படி சொல்வதனால அப்ப எதனுடைய ஒளி இயல்பு தெரியும்? மெய்யினுடைய ஒளி இயல்பு தெரியும்னா அந்த அரை மாத்திரை கெடும். பக்க என்று சொல்லக்கூடியதற்கு உயிர்மை எழுத்துக்கள் அனைத்திற்கும் உயிரினுடைய அளவுதான் என்று சொல்றார். பார்த்து இந்த செய்திகளை எல்லாவற்றையும் நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். அந்த எழுத்துக்களுடைய ஒலி அளவு பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மேலும் ஒரு செய்தியை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். என்ன செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, சுதா வணக்கம்மா. வணக்கம். இந்த 13வது நூற்பா வாசிங்கம்மா. அரை அளப குருக்கள் மகரம் உடைத்தே இசையிடன் அருகும் தெரியும் காலை. அரை அளவு குறுகள் மகரம் உடைத்தே இசையுடன் அருகும் தெரியும் காலை என்று சொல்றார். 18 மெய்யொலிகள் இருக்கின்றன. அந்த 18 மெய்யொலிகள்ல மகர மெய்யொலிக்கு ஒரு சிறப்பு விதி அமைக்கிறார். பார்த்துங்க. என்ன மசூதா? மெய்யொலிகள் 18ற்கு மாத்திரை எவ்வளவு ஒலி அளவு? அரை மாத்திரைங்கய்யா. அதற்கான நூற்பா என்ன? மெய்யின் அளவே அரை என மொழிப. அந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல இம் என்று சொல்லக்கூடியதற்கு மாத்திரை எவ்வளவுமா? அரை மாத்திரைங்கய்யா. அரை மாத்திரை தான். எந்த விதியின் அடிப்படையில? மெய்யின் அளவே அரை என மொழிப சொல்லிட்டார். அதே மகரத்திற்கு ஒரு சிறப்பு விதி அமைக்கிறார். நூன் மரபுல நூற்பா எண் 13. என்ன சிறப்பு விதி? அரை அளவு குறுகள் மகரம் உடைத்தே. இந்த மகரத்திற்கு இயல்பாக மாத்திரை எவ்வளவுமா? அரை மாத்திரைங்கய்யா. அரை மாத்திரை. ஆனா இந்த நூற்பா என்ன சொல்றாரு? அரை அளவு குறுகள் அப்படின்னு என்ன பொருள்மா? அரை மாத்திரையும் இன்னும் குறுகுதுன்னு சொல்றாங்களா? குறுகும். எது? மகரம். மகரம் என்று சொல்றாரு. மகரத்திற்கு இயல்பாக அரை மாத்திரை உண்டு. ஆனா அந்த மகரமானது அரை மாத்திரையிலிருந்தும் குறுகி ஒலிக்கும் சொல்றாரு. அவ்வளவுதான். எங்கு குறுகி ஒலிக்கும்? அடுத்து விளக்குறாரு. இசையிடன் அருகும் தெரியுங்காலை. இசையிடத்து அரிதாக ஆராய்ந்து பார்க்கும் இடத்து மகரம் அரை அளவு குறுகள் உடைத்தே என்று அந்த மகர மெய்க்கு ஒரு சிறப்பு விதி அமைக்கிறார். இயல்பாக மகர ஒற்று, அந்த புள்ளி எழுத்து, அந்த மெய்யெழுத்து
அரை மாத்திரை ஒலி அளவுடையது. அந்த அரை மாத்திரை ஒலி அளவுடைய மகர மெய்யானது குறுகி ஒலிக்கும். எங்கு குறுகி ஒலிக்கும்? இசையிடன் இசையிடத்து. இசையிடத்து எல்லா இடத்தும் குறுகி ஒலிக்குமானா அருகும், அரிதாக. இசையிடத்து குறுகி ஒலிக்கும், அதுவும் அரிதாக குறுகி ஒலிக்கும். அப்படி சொல்றாரு, தெரியுங்காலை. தெரியுங்காலைனா ஆராய்ந்து பார்க்கும் இடத்து. இசை புலமை தெரிந்தவர்களாலதான் இந்த மகரமானது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும் என்பதை உணர முடியும். பார்த்துங்க, நம்மளால உணர முடியுமா என்பது கேள்விக்குறிதான். சில பேருக்கு இசை ஞானம் இருந்ததுன்னா அதை பற்றி தெரியலாம். இதற்கு எப்படி உரை எழுதுறாருன்னு பாருங்க இளம்பூர்ணர். மகர குறுக்கம் தலை போட்டார். என்ன சொல்ற, அதுக்கு என்ன தலை போட்டிருக்காரு? மகர குறுக்கம். மகர குறுக்கம். இந்த மகர குறுக்கம் என்பது இலக்கண கலை சொல். மகர குறுக்கம் என்ன அர்த்தமா? மகரம் தன் இயல்பான ஒலி அளவிலிருந்து குறுகி ஒலிப்பது. சரியாமா? சரிங்கய்யா. இப்போ மகரம் தன் இயல்பான ஒலி அளவு எவ்வளவு? அரை மாத்திரைங்கய்யா. அரை மாத்திரை. அந்த அரை மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பதனால அதற்கு என்ன பேரு? மகர குறுக்கம். குறுக்கம். அந்த மகர குறுக்கம் பற்றி தான் இது இளம்புணர் கொடுக்கக்கூடிய இலக்கண கலை சொல்லுது தன்னுடைய உரையில. அதுக்கு நூற்ப கொடுக்குறாரு பாருங்க. அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே இசையுடன் அருகுன் தெரியுங்காலை சொல்லிட்டு எழுதுறாரு பாருங்க. அரை அளவாகிய எல்லையில் குறுகி கான் மாத்திரையாதலை. கான் மாத்திரைனா கால் மாத்திரை. எப்படி நூல் கூட்டல் மரபு என்பது நூன் மரபு என்று மாறுகிறதோ அது மாதிரி கால் கூட்டல் மாத்திரை தான் கான் மாத்திரை. இப்ப அரை அளவாகிய எல்லையில் குறுகி கான் மாத்திரையாதலை மகர மெய் உடைத்து. அதன் நூற்பால தொல்காப்பியர் விளக்குறாரு. அரை அளவு குறுகள் மகரம் உடைத்து. ஏமா சுதா, மகர மெய்க்கு இயல்பான ஒலி அளவு அரை மாத்திரை, அது கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் என்று தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பால சொல்லியிருக்காரா? சொல்லிருக்காங்கய்யா. கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும்னா சொல்லியிருக்காரு. ஆமாங்கய்யா, கால் மாத்திரையாக மகர மெய் வரும் அப்படின்னு சொல்லி. அது இளம்பூணர் உரை எழுதுறாரு. ஓ ஆமாங்கய்யா. தொல்காப்பியர் நூற்பால சொல்லியிருக்காரா? குறுகள்னா சொல்றாரு அவரு. அரை அளவிலிருந்து குறுகும், அவ்வளவுதான். எவ்வளவு குறுகும்னு சொல்ல அவரு. சரியாமா? சரிங்கய்யா. ஆனா அந்த நூற்பாவுக்கு உரை எழுதக்கூடிய இளம்பூர்ணர் தான் என்ன சொல்றாரு? கால் மாத்திரையாக குறையும் சொல்றாரு. அறையில குறுகி ஒலிக்கும் என்று சொல்றாரு. பார்த்துங்க. சரியா? எந்த எழுத்து? மகரம்யா. மகர மெய் எழுத்து சொல்லிட்டு அடுத்த பாருங்க. இசையுடன் அருகுன் தெரியுங்காலை என்பதற்கு இளம்புணர் என்ன விளக்கம் தராரு பாருங்க. வேறு ஓர் எழுத்தினது ஒளியின் கண். அது என்னது? மகரமை சிறுபான்மையாகி வரும். தெரியுங்காலை ஆராயுங்காலத்து என்று விளக்கம் சொல்றாரு. பார்த்து அதுக்கு இளமர் எடுத்துக்காட்டு கொடுக்கிறது. போன் வரும் வண்ணக்கண் என்று சொல்றாரு. பார்த்துங்க. போன் என்பதுல ஈட்டுல இருக்கக்கூடிய ஒளி என்னதுமா? மெய் எழுத்துங்கய்யா. மகரமை. மெய் எழுத்து மகரமை. இந்த மகரமை தன்னுடைய இயல்பான அரை மாத்திரையிலிருந்து என்ன செய்யும்? கால் மாத்திரையாக குறையும், குறுகி ஒலிக்கும் என்று இளமுனர் குறிப்பிட்டு அதற்கு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறார். சரியா? சரிங்கய்யா. அது மாதிரி பாருங்க. வரும் வண்ணக்கண் இந்த இடத்துல மகரம் எங்க வருது? சொல்லினுடைய தொடர்புடைய இடையில வருது. அப்ப இடையில வரக்கூடிய இந்த மகரமும் தன்னுடைய இயல்பான ஒளி அளவிலிருந்து என்ன செய்யுமா? குறுகி ஒலிக்கும். குறுகி ஒலிக்கும். அப்ப இயல்பாக உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. தரும் அப்படின்னு எழுதுறேன். அப்ப இந்த மகரம் குறுகுமா அப்படின்னா இல்ல.
புரியுதா? சரியாமா? சரிங்கய்யா. அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. 4ம் எழுதுறேன். இந்த மகரம் குறுகுமா அப்படின்னா இல்ல. அதுக்கு ஒரு வரையறை கொடுக்கிறாரு பார்த்துங்க. இது இசையுடன் அருகும் தெரியும் கால இசை பயிற்சி உள்ளவர்களால்தான் ஆராய்ந்து பார்த்து உணர முடியும் என்று சொல்றாரு பார்த்துங்க. இந்த கான் மாத்திரை என்பது உரையில் கோடல். உரையின் வழியாகத்தான் மகரமை கால் மாத்திரை குறி ஒலிக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இளம்பொருள் அப்படிதான் உரை எழுதுறாரு அவர். உரையின் வழியாகத்தான் இந்த மகரம் தன்னுடைய இயல்பான ஒளி அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறி ஒலிக்கும் என்பதை தெரிந்து கொண்டதாக இளம்பொருள் எழுதுறாரு பார்த்துங்க. இதை வைத்துக் கொண்டுதான் தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாவுல மகரமானது குறி ஒலிக்குமே என்று குறிப்பிடுகிறார். அதற்கான சூழல் என்ன சொல்றாரு? இசையிடத்து குறி ஒலிக்கும், சிறுபான்மை குறிக ஒலிக்கும். அப்ப இந்த குறிக ஒலிப்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆராய்ந்து பார்க்கும் இடத்து அந்த இசை பயிற்சி நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கின்ற உணர்வுடையவர்கள் எவரோ அவர்கள்தான் இந்த மகரமானது அரை மாத்திரை குறிக ஒலிக்கிறது என்பதை உணர முடியும் என்று சொல்றார் பார்த்து. சரியா மாசுதா? சரிங்கய்யா. சரியா? அப்ப இது வரலையும் நம்ம தொல்காப்பியர் நூன் மரபு என்று சொல்லக்கூடியதில் எழுத்து எனப்படுபவை நூற்பாயின் 1, 2 நூற்பாக்களிலே விளக்கி சொன்னார். தனித்து வரல் எழுத்துக்கள், சார்ந்து வரல் எழுத்துக்களை பற்றி. அடுத்ததாக எழுத்துக்களினுடைய ஒளி மரபு பற்றி நூற்பாயின் 3 தொடக்கமாக 7 முடியவும், நூற்பாயின் 10 தொடக்கமாக 13 முடியவும் உள்ள நூற்பாக்களில் எழுத்து எனப்படுபவையும், அதாவது சார்ந்து வரல் எழுத்துக்களும் தனித்து வரல் எழுத்துக்களுக்குமான ஒளி அளவு பற்றி முன்னோர்கள் சொல்லி சென்ற அந்த மரபினை விளக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தோம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல நூன் மரபுல எழுத்தெனப்படுபவை பற்றியும் எழுத்துக்களின் ஒளி மரபு பற்றியும் விளக்குகின்ற தொல்காப்பியர் அடுத்ததாக உயிர் மற்றும் மெய்யெழுத்துக்களுடைய முறைமை குறித்து நூற்பாயின் 8 நூற்பாயின் 9 விளக்குகின்றார். அதற்கு முன்னதாக அந்த ஒளி மரபினை பற்றி, குறிப்பாக ஒளி அளவு பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சேக்கிழார் ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள்ல குற்றெழுத்துக்கு நெட்டெழுத்துக்கு மெய்யெழுத்துக்கள் 18க்கும் பார்த்தோம், சார்பெழுத்துக்களுக்கு பார்த்தோம் ஒளி அளவு. அந்த 18 மெய்யெழுத்துக்கள்ல மகரத்திற்கு சிறப்பு விதியாக அமைத்து இசையிடத்து அந்த மகர மையானது குறுகி ஒலிக்கும் என்பது பற்றி தொல்காப்பியர் சொல்லியதை பார்த்தோம். சரி, இது ஓரளவு ஈரளவு என்பதை அளவிடுவதற்கான முறைமை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணியிருக்கும். என்ன சேர்க்கலார்? ஆமாங்க ஐயா. அது பற்றி தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த ஓரளவு ஈரளவு என்று சொல்லக்கூடியதை இன்றைக்கு கணினி யுகத்துல நம்ம தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு கண்டறியலாம். தொல்காப்பியர் இந்த 1 மாத்திரையும் 2 மாத்திரையும் அளவிடுவதற்கான அந்த அளவு முறைகளை குறித்து தன்னுடைய நூற்பாவில் விளக்குகின்ற பொழுது சொல்றார். பார்த்துக்குங்க எப்படி விளக்குகிறார் பாருங்க. நூற்பாயின் 7 வாசியம் சேர்க்கலார். ஐயா, கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே.
ஓரளவு ஈரளவு என்று எழுத்துக்களுக்கு ஒலி அளவினை நாம் நிர்ணயம் செய்கின்றோம், அரையளவு என்று நிர்ணயம் செய்கின்றோம். இந்த ஒலி அளவினை அளவிடுவதற்கான முறைமைகளாக தொல்காப்பிய நூன்மரபில் 7வது நூற்பாவில் விளக்குகின்ற பொழுது கண் இமை, அதாவது கண்ணிமை, நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோ கண்ட ஆரே என்று சொல்றார். இந்த நூற்பாவுக்கு பாருங்க இளம்பொன்னர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் எழுதுறார், மாத்திரைக்கு அளவு, ஓரளவு, ஈரளவு, அரையளவுன்னு சொல்றோம், அளவுடைன்னு சொல்றோம், அளவு நீண்டு ஒழித்தல். இந்த அளவை கண்டறிவதற்கான முறைமைகளாக தொல்காப்பியர் நூன்மரபினுடைய 7வது நூற்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. இந்த நூற்பா மாத்திரைக்கான இலக்கணத்தை கூறுகின்ற நூற்பா, ஒலி அளவிற்கான இலக்கணத்தை வரையறுத்து சொல்லக்கூடிய நூற்பா. இந்த நூற்பாவுக்கு இளம்பொன்னர் எப்படி விளக்கம் எழுதுறாரு பாருங்க. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது கண் இமையும் நொடியுமாகிய அவை மாத்திரைக்கு அளவு. அப்ப மாத்திரைக்கு அளவு 2, ஒன்று கண்ணிமை, மற்றொன்று நொடி. சொல்லிட்டு நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்பதற்கு இளம்பொன்னர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது நுண்ணிதாக நூல் இலக்கணத்தினை உணர்ந்த ஆசிரியர் கண்ட நெறி. நுண்ணிதாக நூல் இலக்கணத்தினை உணர்ந்த ஆசிரியர்கள் கண்டு சொன்ன நெறி, கோட்பாடு, ஒரு வழிமுறை என்னது? மாத்திரைக்கான அளவு. அந்த மாத்திரைக்கான அளவு எதை வைத்துக் கொண்டு நாம் அளவிடுவது? கண் இமைத்தல், கை நொடித்தல், இந்த 2 நிலைகளை வைத்துக் கொண்டு மாத்திரைக்கினுடைய அளவை நாம கண்டறியலாம். இது தொல்காப்பியர் சொல்லலையா? தொல்காப்பியர் சொல்ற நுண்ணிதாக நூல் இலக்கணத்தினை உணர்ந்த ஆசிரியர் கண்ட நெறி எது? மாத்திரைக்கான அளவு. அவை கண்ணிமையும் நொடியும். நூற்பெனது கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை. அவ்வே என்பது அவை மாத்திரை. எவை மாத்திரை? கண் இமையும், அந்த கண் இமைக்கின்ற அந்த பொழுதும் நேரமும், கை நொடிக்கின்ற அந்த தொழிலும். சொல்றார் பார்த்து, கை நொடிக்கின்ற அந்த 2மே செயல். கண் இமைக்கின்ற அந்த தொழில், கை நொடிக்கின்ற அந்த ஓசை, இந்த 2 தான் மாத்திரைக்கான அளவு என்று நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று சொல்லிட்டார். இதை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் ஓரளவிசைக்கும் குற்றெழுத்து என்ப, ஈரளவிசைக்கும் நெட்டெழுத்து என்ப, மெய்யின் அளவே அரையென மொழிப, அவ்வியல் நிலையும் ஏனைய 3 என்று தனித்தவர்கள் எழுத்துக்களுக்கும் சார்ந்தவர்கள் எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அடுத்த நுட்பமா இளம்பொன்னர் உரையில் இமை என்றது இமைத்தற் தொழிலை. இமை என்பது இமைத்தற் தொழில். நொடி என்றது நொடியில் பிறந்த ஓசை. சொல்லுவோம், இமை என்பது இமைத்தற் தொழில், நொடி என்றது நொடியில் பிறந்த ஓசை. சொல்றாரு பாருங்க. ஏங்க சார் கண்ணிமையை முதல்ல வச்சாரு, நொடியை பின் வச்சாரு? ஏன் நொடி கண்ணிமைன்னு சொல்லி மாத்தி சொல்லியிருக்கலாம்ல? அந்த வைப்பு முறைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இளம்பொன்னர் தன்னுடைய உரையில. தன் குறிப்பு இன்றி நிகழ்தலின் இமை முன் கூறப்பட்டது. கண்ணிமைக்கின்ற அந்த செயல் தன் குறிப்பு இன்றி நிகழ்தனின்,
இமை முற்கூறப்பட்டது என்று அந்த கண்ணிமையும் நொடியும் ஏன் அந்த வரிசை முறையில் அமைத்திருக்கிறார் என்ற அந்த வைப்பு முறைக்கான விளக்கத்தை இளமூனர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு பார்த்துங்க. அப்ப மாத்திரைக்கான அளவு 2, அவை கண்ணிமை, மற்றொன்று நொடி. இந்த இரண்டுமே நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டு கூறிய வழிமுறை என்று சொல்றார். இங்கு இமை என்றது இமைத்தற் தொழில், நொடி என்பது நொடியில் பிறந்த ஓசை என்று சொல்றார். இந்த மாத்திரைக்கான அளவு பற்றி நன்னூலாரும் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பாருங்க, நன்னூலார் குறிப்பிடக்கூடிய செய்தி. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூற்பை தான், கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே. நன்னூல் நூற்பா என்ன பாருங்க. விஜயவாகினி வாசிங்கம்மா. மாந்தரிமை நொடி மாத்திரை. இயல்பு எழு மாந்தர், இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை. இந்த நூற்பா நன்னூலார் குறிப்பிடக்கூடிய நூற்பா, மாத்திரைக்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய நூற்பா, நன்னூல் நூற்பா. என்ன சொல்றாரு? இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை. ஒரு வித்தியாசம் இருக்கு. நன்னூலாரும் அந்த இமைத்தற் தொழிலையும் அந்த நொடியில் பிறந்த ஓசையைத்தான் மாத்திரைக்கான அளவுகளா குறிப்பிடுகிறார். என்னம்மா விஜயவாகினி? ஆனா ஒரு வார்த்தை சேர்க்கிறார். என்னது? இயல்பாக இருக்கக்கூடிய மாந்தரிடத்து இமைக்கக்கூடிய கண்ணிமை தொழிலும் கை நொடியில் பிறக்கக்கூடிய ஓசையும் தான் மாத்திரைக்கான அளவு என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு விளக்கம் கொடுக்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இயல்பெழு மாந்தர் என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார்? தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று குறிப்பிடுகின்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கண் இமைக்கின்ற பொழுத என்ன பண்ணுவாங்க, கண்ணை இப்படியே அடிச்சடிச்சு விடுவாங்க. சில பேருக்கு அப்படியே நிக்க கொஞ்ச நேரம் திரும்பி இப்படியே அடிப்பாங்க. அந்த இமைத்த தொழிலை கணக்குல வச்சுக்கிற கூடாது. சிலவர் கை நொடித்தல் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இதான், சிலவர் ஒரு மாதிரி சொல்லி வேகம் போட்டு அந்த இயல்பா இருக்கக்கூடிய அந்த கை நொடித்தல் அவர் சொல்லல. அப்ப என்ன சொல்ற, இயல்பாக இருக்கக்கூடிய மாந்தரிடத்தில் எழக்கூடிய கண் இமை தொழிலும் கை நொடியில் பிறந்த ஓசையும் தான் மாத்திரைக்கான அளவு என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார். இந்த ஒப்பீடை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோ. அப்ப இந்த அளவின் அடிப்படையில தான் தொல்காப்பியர் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்றும் ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்றும் மூவளவு இசைத்தல் பற்றியும் அரை அளவு பற்றியும் குறிப்பிடுகின்றார். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.